மதிப்பிற்குரிய திரு சந்திரன் அவர்களே, இதன் மேலாண் இயக்குனர் திரு மாணிக்கவேல் அவர்களே, இதிலே பணிபுரிகின்ற இளம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் மிகுந்த உற்சாகத்துடன் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பொதுவாக மாணவர்களை கல்விக்கூடங்களில் சந்தித்து பேசுகிற நிகழ்விலிருந்து சற்று விலகி பணிபுரிகிறவர்களை சந்திக்கிற போது எனக்கு இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் மாணவர்களோடு பேசுகிற போது அதை பெரும்பாலும் அவர்கள் அறிவுரை என்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பணிபுரிகிறவர்களிடம் பேசுகிற போது நீங்கள் ஓரளவிற்கு வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறீர்கள். இந்த பணியை பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கல்லூரியிலே படித்ததைப் போல வாழ்க்கை கதகதப்பாக இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். எனவே இப்போது பணியில் சேர்ந்து பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னும் போது நீங்கள் அதிகமான விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருப்பீர்கள். நான் எதை சொல்லுகிறேனோ அது ஒரு துளி கூட சிந்தாமல் சிதறாமல் உங்கள் இதய கிணற்றை வந்து அடையும் என்கிற நம்பிக்கையில் உங்களோடு என்னுடைய சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, மிகச்சிறந்த முறையில் இங்கே குத்துவிளக்கை உங்களை கொண்டு ஏற்ற வைத்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் குத்துவிளக்கை யார் ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுபவர்கள் தான் ஏற்ற வேண்டும். நீங்கள் ஏற்றினால்தான் அது வெளிச்சமாக இருக்கும். வெளியிலிருந்து வருகிறவர்கள் ஏற்றினால் அது விரைவில் அணைந்து போகும். எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் சென்று எங்களை குத்துவிளக்கு ஏற்ற சொல்லுவார்கள். ஏற்றிய சிறிது நேரத்திலேயே அது அடைந்துவிடும். ஏனென்றால் நாங்கள் ஏற்றுவது வெளியே இருந்து வருகிற சுடர். ஆனால் நீங்கள் ஏற்றியதால் அது இன்னும் அணையாமல் இருக்கிறது. அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாடிவிட்டு, அதுவும் நீங்களாக பாடியது எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இவற்றை தனியாக பாடச் சொன்னால் பலருக்கு பாட வராது. ஆனால் குழுவாக பாடச் சொன்னால் பாட வரும். ஏனென்றால் குழுவாக சேருகிற போதுதான் தமிழ்நாடும் இருக்கும், தேசமும் உருவாகும். தனிப்பட்டவர்களாக இருக்கிற போது தேசமாக இருக்க. பிறகு நீங்கள் ஒரு நாட்டுப்பற்றை விளக்குகிற ஒரு நிகழ்ச்சியும் ஒரு நடனத்தின் மூலம் இங்கே செய்து காட்டினீர்கள். அதற்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் ஒரே ஒரு கருத்தைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றிருக்கும் சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பணிப்பண்பாடு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல இன்று இருக்கிறதா என்கிற கேள்வி பல நேரங்களில் எனக்கு ஏற்படுவது உண்டு. 32 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஓர் வேளாண் அலுவலராக பணியிலே சேர்ந்தேன். அப்போது இருந்த பணிப்பண்பாடு இன்று இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன். நான் சாராட்சியராக இருந்தபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நிகழ்ந்த பணியைப் போல அப்போது ஈடுபாட்டுடன் பணியாற்றிய அந்த பணியாளர்களைப் போல இப்போது பணியாற்றுகிறார்கள் என்று சொல்வதற்கு அரிதாகவே சில சம்பவங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு நெருக்கடி வருகிற போது அயராமல் பணியாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் பல நேரங்களில் நான் நினைப்பது உண்டு, மற்ற நேரங்களில் அவர்கள் அவ்வாறு பணியாற்றி இருந்தால் நெருக்கடி வராமலே இருந்திருக்கும். நாம் நெருக்கடி வருகிற போது நம்முடைய மூளை கூர்மையடைந்து விழிப்புணர்வோடு நாம் செயல்படுகிறோம். ஆனால் சாதாரண நேரத்திலேயே நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் நம் வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட வேண்டிய தேவையே இல்லாமல் போகும். திரு சந்திரன் அவர்கள் உங்களோடு வந்து பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம்தான், என்னால் முடிந்த அளவிற்கு தமிழகத்தின் பணிப்பண்பாட்டை பழைய நிலைக்கு மீட்டெடுக்கிற ஒரு சேவையை அவசியம் செய்ய வேண்டும் என்பதுதான் வேறு எதுவும் இல்லை.
அந்த அடிப்படையில் அதுவும் பெரும்பாலும் பெண்களை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு நிறுவனத்தில் நான் பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன். ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது பெண்கள் சில பணிகளை துல்லியமாக செய்பவர்கள். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு பொறுமை அதிகம். இரண்டாவதாக, ஆண்களை காட்டிலும் பெண்கள் விரைவிலேயே நட்பு கொள்கிற தன்மை உடையவர்கள். மூன்றாவதாக, மொழியை கற்றுக் கொடுப்பது பெண்தான். தாயிடமிருந்துதான் மொழியை குழந்தை கற்றுக்கொள்கிறது. ஆகவே பெண்மை என்பது மிகுந்த வீரியம் மிக்கதாக இருக்கிறது. நான்காவதாக, ஓர் ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். ஒரு ஆணிடம் பேசுகிற போது அதை உற்று கவனிக்கிற பண்பு ஆணுக்கு குறைவு. ஆனால் பெண்கள் எப்போதுமே உற்று கவனிப்பார்கள். இங்கே கூட அமர்ந்திருக்கிற ஆண்கள் கவனிக்கிறார்களா என்கிற சந்தேகம் ஏற்படுகிறபடி சிறை மாதிரி அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் தலையாட்டுவது, கண்களை அகலமாக விரிப்பது, ஒரு புன்னகை செய்வது என்று நான் பேசுவதை அங்கீகரிக்கிறார்கள். காரணம், ஆண்களின் இயல்பு வேறு, பெண்களின் இயல்பு. ஆக புத்தகங்களை பதிப்பிடுகிற ஒரு துறையிலே அதிக அளவிலே பெண்கள் இருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, மிகவும் பொறுப்பான ஒன்று. அந்த பணியை நீங்கள் செய்கிற போது பெருமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இங்கே திரு சந்திரன் அவர்கள் நான் எழுதிய செருப்பு விற்பவர் கதையில் நிறைய சம்பவங்களை குறிப்பிட்டார். ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் குறிப்பிடவில்லை. அந்த கதையில் இறுதியாக புதிதாக வேலைக்கு சேருகிற இளைஞன் முதல் முறையாக மூடு காலணியை வாங்குவதற்காக வருகிறான். செருப்பு விற்கிற அந்த இளைஞன் அவனுடைய காலிலே அதை பொருத்தி பார்க்கிறான். அப்போது யாரோ ஒருவர் தன்னுடைய காலை தொடுவது முதல் தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு சற்று நெருடலாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் காலை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் 10வது தலைமுறை 15வது தலைமுறையை சார்ந்தவர். ஆனால் முதல் தலைமுறையை சார்ந்தவர் யாரோ ஒருவர் குனிந்து நம்முடைய காலை பிடிக்கிறார்களே என்கிற ஒரு சின்ன நெருடல் ஏற்படும். அந்த வேலைக்காக வந்திருக்கிற அந்த மாணவனுக்கு அந்த நெருடல் ஏற்படுகிறது. அவன் கூச்ச சுபாவத்துடன் தன்னுடைய கால்களை உள்ளே இருக்கிறான். அந்த காலணி பொருந்தவில்லை என்று அடுத்த காலணியை கொண்டு வந்து அவர் பொருத்துகிறார். அப்போதும் அவன் நெளிகிறான். இவனுடைய நெளிவு, வளைவு, சுழிவு இவற்றை பார்த்துவிட்டு அந்த செருப்பு விற்கிற இளைஞன் சொல்லுகிறான், தம்பி, இங்கே செருப்பை உன்னுடைய கால்களுக்கு திருப்தி வரும் வரை அணிவிப்பது என்னுடைய பணி. அதை நான் செய்வது என்னுடைய பணி பண்பாடு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த கடையை விட்டு ஓரடி அப்பால் சென்று இந்த செருப்பை நீ அணிவிக்க வேண்டும் என்று 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் பணி இந்த வளாகத்திற்குள் முடிந்து விடுகிறது என்று சொல்லுகிறான். அப்போதுதான் பணியின் மேன்மையை அந்த மாணவன் தெரிந்து கொள்கிறான் என்பதுதான் அந்த கதையினுடைய உச்சகட்டமான முடிவு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் எந்த பணியை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த பணியை மேன்மையாக செய்கிறோமா, மென்மையாக செய்கிறோமா, ஈடுபாட்டுடன் செய்கிறோமா, நேர்மையாக செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். அந்த நேர்மையை பணியிலே கொண்டு வருவதுதான் முக்கியமான ஒன்று. நீங்கள் எடுத்திருக்கிற பணி சாதாரண பணி அல்ல. நான் உங்களுக்கு புத்தகங்களின் சரித்திரத்தை சிறிது சொல்லி காண்பித்தால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு காலகட்டத்தில் பனை ஓலையில் இருந்துதான் பெரும்பாலான நூல்கள் எழுதப்பட்டன. மேற்கிலே பேப்பிரஸ் என்கிற மரப்பட்டையை கொண்டு புத்தகங்கள் எழுதுவார்கள். அதற்கு பிறகு பார்ச்மென்ட் என்று சொல்லப்படுகிற விலங்குகளுடைய தோலை பதப்படுத்தி அதிலே எழுதுவார்கள். இந்த பேப்பிரஸ் என்பது திடீரென்று அதிகமாக உற்பத்தியாளர்கள் போன போது படிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. அப்போது மேற்கு வீழ்ச்சி அடைய தொடங்கியது. ஜூலியஸ் சீசர் போன்றவருடைய காலத்தில் 2 லட்சம் மக்கள் படையிலே இருந்தார்கள். அவ்வளவு சிப்பாய்கள் இருந்த அந்த படையெல்லாம்
அதிகமாக எழுதுவது குறைந்த காரணத்தால் 20,000 30,000 குறைய ஆரம்பித்தது. அந்த பார்ச்மெண்ட் என்பது கூட கிடைப்பது கடினம். விலங்குகளுடைய தோள்களை பதப்படுத்துவது மிகவும் சிரமம். அதுவும் நீளமாக சுருளாக புத்தகங்கள் மடித்து வைக்கப்படும். ஏனென்றால் அவற்றை தனியாக பிரிப்பது கடினம் என்பது பார்ச்மெண்டில் உள்ள குறைபாடு. ஆனால் அதற்கு பிறகு இங்கே இந்தியாவிலே பனை ஓலையிலே எழுதுவது என்றால் இந்த பனை அல்ல, கூத்த பனை என்று ஒன்று உண்டு. அதை கூத்தல் பனை என்று சொல்வார்கள். அதை பதப்படுத்தி அதிலே தான் எழுதுவார்கள். எழுதுவது மிகவும் கடினம். நாம் எல்லாம் பார்ப்போம், திருவள்ளுவரை பார்க்கிற போது அவருடைய கைகள் எல்லாம் வலிமையாக இருப்பதை போல அந்த சித்திரத்தில் இருப்பது உண்மைதான். ஏனென்றால் கைகளில் எழுத்தாணியை பிடித்து எழுதுவது என்றால் அதற்கு வலிமை வேண்டும். அந்த ஓலையிலே எழுதியதை நகலெடுப்பது என்பது இன்னும் சிரமமான காரியம். நம்முடைய பழைய ஓலைகளில் எல்லாம் மெய்யெழுத்து இருக்காது. ஏனென்றால் மெய்யெழுத்தை போட்டால் அந்த ஓலை சிதைத்து விடும் என்பதால் மெய்யெழுத்து இல்லாமல் இருந்தது. அந்த மெய்யெழுத்தை காகிதம் பயன்பாட்டுக்கு வந்த காரணத்தால் புகுத்தியவர் தான் வீரமாமுனிவர். முதலில் தமிழ் எழுத்துகளில் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் தான். ஆக படமோலைகளில் எழுதுகிற போது சிலர் மட்டும்தான் எழுத முடியும், சிலர் மட்டும்தான் நகல் எடுக்க முடியும், சிலர் மட்டும்தான் படிக்க முடியும். எல்லோருக்கும் அது கிடைக்கவில்லை. எப்போது காகிதம் என்பது பயன்பாட்டுக்கு வந்ததோ அப்போதுதான் அறிவு பரவலானது. அதுவும் அச்சடிக்கிற பழக்கம் எப்போது வந்ததோ அப்போதுதான் யார் வேண்டுமானால் குறைந்த விலையில் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க முடியும் என்கிற நிலை உருவானது. அதுவரை படிப்பது என்பது சிலருக்கு மட்டுமே உரிமையான ஒரு செயல்பாடாக இருந்தது. ஆனால் காகிதம் வந்த பிறகு நிறைய பொது நூலகங்கள் மேற்கிலே உருவாயின, தனி நூலகங்களும் உருவாயின. மக்கள் குறைந்த விலையில் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க முடிந்தது. திருக்குறளை பனை ஓலையிலே நகலெடுப்பது என்றால் அதை சாமானியர்கள் வாங்கி படிக்க முடியாது. ஆனால் இன்று நாம் 10 ரூபாய்க்கு ஒரு திருக்குறளை வாங்கி படிக்க முடிகிறது. எல்லோருடைய வீட்டிலும் ஒரு திருக்குறள் இருக்கிறது. படிக்கிறார்களா என்பது வேறு, அப்படியே படித்தாலும் அதன்படி நடக்கிறார்களா என்பது வேறு. ஆனால் திருக்குறள் அவசியம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்கிறது. இது ஓலையாக இருந்த போது சாத்தியமே இல்லை. எப்படி அறிவு பரவலானது ஒரு பக்கம் என்றால் அந்த அறிவை கூட பெறுவதிலே சில தடங்கள் இருந்தன. உதாரணத்திற்கு அமெரிக்காவிலே ஒரு புத்தகம் வெளியாகிறது என்றால் அந்த புத்தகத்தை இந்தியாவில் இருக்கிற ஒருவர் வாங்கி படிப்பதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஒரு காலத்திலே ஆகும். ஏனென்றால் போக்குவரத்து பிரச்சனை, வாங்கி படிக்கிற பிரச்சனை போன்றவை உண்டு. அமெரிக்கா போன்ற இடங்களில் புத்தக கடைகளில் ஓராண்டிற்கு பிறகு எவையெல்லாம் விற்கவில்லையோ அவற்றையெல்லாம் எடுத்து 2ஆம் தர புத்தகங்களை விற்கிற கடைக்கு கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இடப்பற்றாக்குறை அங்கு அதிகம். அதையெல்லாம் இங்கே கப்பலிலே ஏற்றி வந்து விற்பது உண்டு. அப்படித்தான் பல புத்தகங்கள் இங்கே கிடைத்தன. உடனடியாக ஒரு புத்தகம் மேற்கிலே வெளியாகிறது என்றால் அதை வாசிக்கிற வசதி நமக்கு இல்லை. அறிவை பொறுத்தவரை யார் முந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் உலகம் பதாகையை தூக்கி பிடிக்கிறது. சற்று தாமதமாக ஒன்றை கண்டுபிடித்தால் பயனில்லை. யார் முந்தி கண்டுபிடிக்கிறார்களோ, முன்பே தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பாராட்டப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் அறிவை பரவலாக்குவதற்கு இந்த மின்னணு சாதனங்கள் மிகவும் உதவியாக உள்ளது. இன்று நாம் அமெரிக்காவிலே ஒரு புத்தகம் வெளியாகிறது என்றால் அதனுடைய மின்னணு பிரதியை இங்கேயே அமர்ந்து படித்துக் கொள்ள முடியும். எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை நாம் ஒரு புத்தகமாக அச்சிட்டு கைகளிலே ஏந்தி வாசிக்க முடியும். அதற்கான வசதி வந்துவிட்டது. ஆக புத்தகம் என்பது அறிவை ஓர் உயரத்திற்கு எடுத்து சென்றது என்றால் அதை விண்ணளவிற்கு எடுத்து சென்ற பெருமை என்பது மின்னணு வசதிகள் கிடைத்த பிறகு உருவாயின. இன்று நாம் எந்த தகவலையுமே தேடி அடைய வேண்டிய தேவை இல்லை.
நம்முடைய கணினியிலேயே உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா அறிவையும் பெற்றுவிடலாம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அந்த பணியிலே ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் என்பது மிகவும் மகத்தான ஒரு செயல்பாடு. ஏனென்றால் சோறு போடுவது ஒரு மகத்தான செயல், உடை அளிப்பது மகத்தான செயல், ஒருவருக்கு வீடு கட்டி கொடுப்பது மகத்தான செயல். ஆனால் இவை அனைத்தையும் விட ஒருவருக்கு அறிவை விநியோகிக்கிற செயலில் ஈடுபடுவது என்பது மிக மிக உன்னதமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புத்தகங்களை நேசித்தவர்கள், அறிவை நேசித்தவர்கள் எப்போதுமே இருந்திருக்கிறார்கள். பலருடைய மகத்தான தியாகங்களால் தான் நாம் இன்று இந்த புத்தகத்தை பெற்று அதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் கையின் மூலம் அச்சடிப்பதிலிருந்து எந்திரத்தின் மூலம் அச்சடிப்பது என்கிற முறையை உருவாக்கியவர் குட்டன்பர்க் என்பதை நாம் அறிவோம். ஜெர்மனியை சார்ந்த அவர் தன்னுடைய முதல் புத்தகத்தை, அதுவும் பைபிள் தான், மிக அழகாக அச்சடிக்கப்பட்ட புத்தகம் உலகத்திலேயே அவருடைய பைபிள் தான், குட்டன்பர்க் பைபிள் என்று சொல்லுவார். இன்று உங்கள் வீட்டில் குட்டன்பர்கனுடைய பைபிள் ஒன்று இருந்தால் நீங்கள் பல கோடிக்கு சொந்தக்காரர். அவ்வளவு தொகை கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார். அந்த குட்டன்பர்க் பலரிடம் கடன் வாங்கித்தான் அந்த அச்சு எந்திரத்தை உருவாக்கினார். முதலாவதாக பைபிளை அச்சிட்டார். ஆனால் அவர் கடனாளியான காரணத்தால் அதை வெளியிடுபவராக அவரால் ஆக முடியவில்லை. He was not a publisher, he was just a printer. அவருடைய அந்த அச்சு எந்திரம் தான் உலகத்திலே அறிவு புரட்சியை முதலில் தொடங்கி வைத்தது என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வளவு தூரம் அவர் அறிவை விநியோகிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்திருந்தால் அந்த முயற்சியை செய்திருப்பார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதை போலவே அரேபியாவிலே இஸ்மாயில் என்கிற வசீர் இருந்தார். அவரும் புத்தகங்களை வாசிப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். எங்கு சென்றாலும் அவருடைய நூலகமும் அவருடன் செல்லும். ஏகப்பட்ட நூல்கள் வைத்திருந்தார். பாலைவனத்திலே மணலிலே அந்த நூல்களை எடுத்துச் செல்வது என்றால் சாதாரண செயல் அல்ல. எனவே ஒட்டகங்களின் மீது அவருடைய நூலகத்தை ஏற்றிக் கொண்டு செல்வார். அந்த ஒட்டகங்கள் அகர வரிசையில் இருக்கும். ஆ என்று ஒரு ஒட்டகம். ஆகவே ஆவிலே தொடங்குகிற ஒரு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆ ஒட்டகத்தில் இருந்து எடுத்து படிப்பார். இப்படி அறிவு தாகம் கொண்டவராக இஸ்மாயில் என்கிற வசீர் இருந்தார். அவர் ஒரு பணியிலே இருப்பவர், பதவியிலே இருப்பவர், அதிகாரங்களை கொண்டிருப்பவர். அவர் நினைத்திருந்தால் இதற்கு மேல் எதற்காக படிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியாக, ஓய்வாக, உல்லாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் அறிவு தாகம் என்கிற ஒன்று மட்டும் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அதை தணிப்பது கடினம். உலகத்தில் எல்லா தாகங்களையுமே தீர்த்து விட முடியும். ஆனால் அறிவு தாகம் என்பது தீர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் எவ்வளவு குடித்தாலும் இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாகமாக அறிவு தாகம் இருக்கிறது. ஆக இந்த மகத்தான பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பணியை நேசிக்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய பணியை நேசிக்கிறாரோ அவர் அலுவலகத்திற்கு செல்லுகிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக செல்லுவார்கள். நான் பலரை பார்ப்பது உண்டு. அவர்கள் அலுவலகத்திற்கு செல்லுகிற போது துயரத்துடன் செல்வதையும் அலுவலகம் முடிகிற போது மகிழ்ச்சியோடு திரும்புவதையும் பார்க்கிறேன். இது இப்போது தொடங்கியது அல்ல, இது பள்ளி காலத்திலிருந்தே தொடங்குகிறது. நீங்கள் எந்த பள்ளியின் ஓரமாவது நின்று கடைசி பணி அடிக்கிற போது பார்த்தால் அந்த குழந்தைகள் ஏதோ சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து வருகிற கைதிகளைப் போல பெருமகிழ்ச்சியுடன் வெளியே ஓடி வருவதை பார்க்கலாம். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே எதையும் ரசித்து செய்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்துவது இல்லை. ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எதையும் ரசித்து செய்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் போதும். எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, அதை நேசிக்க வேண்டும். நீங்கள் நடனத்தை செய்தால் அந்த நடனத்தை நேசித்து செய்ய வேண்டும். நீங்கள் இசையை பாடினால், ஒரு பாடலை பாடினால், இசையமைத்தால் அதை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். ஒரு தாயினுடைய சமையல் இவ்வளவு பெரிய விடுதியினுடைய சமையலை விட சுவையாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தாய் அதை
அதை ரசித்து செய்கிறார். தன் குழந்தைகளுக்காக செய்கிறார். அதிலே தன்னையே கரைத்து கொண்டு செல்கிறார். அது மட்டுமல்ல, அதை அவள் சமைக்கிற போது அதிலே காய்கறிகள் தெரிவதில்லை, உண்ணக்கூடிய குழந்தைகளின் முகம் தெரிகிறது. அதனால் தான் அந்த சமையல் ருசிக்கிறது. அதை போல நாம் ரசித்து செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றிலும் வர வேண்டும். நாம் பல் துலக்குவதை கூட ரசித்து செய்கிறோமா? காலையில் நாம் பல் துலக்குவது நம் பொழுதை தொடங்குகிறோம். பல் துலக்குவதை நாம் ரசித்து செய்தால் நிச்சயமாக நம்முடைய பணியையும் ரசித்து செய்வோம். நம் வீட்டிலேயே குளிப்பதை ஏதோ குற்றாலத்தில் குளிப்பதை போல மகிழ்ச்சியோடு செய்தால் நாம் கோப்புகளை பார்க்கிற போது நேர்த்தியோடு பார்ப்போம். இதை நாம் மனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய பணியை நேசித்து செய்ய வேண்டும். பணியை நேசித்து செய்வதால் ஒருவருக்கு ஏன் மகிழ்ச்சி வருகிறது? இது முக்கியமான ஒரு செயல்பாடு. உலகத்தில் யாரெல்லாம் தன்னுடைய அலுவலகத்திற்கு மகிழ்ச்சியாக செல்லுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சிறப்பாக இருப்பார். ஏனென்றால் ஈடுபாடு என்பது ஒன்றுதான். அதை நாம் எப்படி செலுத்துகிறோம் என்பதில் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. தண்ணீர் ஒன்றுதான். அதை நாம் வடிகாலாக அனுப்பினால் வீணாகிவிடும், கால்வாயாக அனுப்பினால் பயிர்கள் செழிக்கும். ஈடுபாடு ஒன்றுதான். அந்த ஈடுபாட்டை நாம் எப்படி செலுத்துகிறோம், எதில் செலுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சின்ன சின்ன செயல்பாடுகளில் தான் ஒரு மனிதனுடைய மேன்மையை அடங்கி இருக்கிறது. நாம் முடிவெடுக்கிற ஒரு பணியிலே இருக்கிறோம். அப்படி முடிவெடுக்கிற போது எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம் என்பது முக்கியம். நாம் அந்த பணியை செய்கிற போது உலகமே அந்த பணியில் தான் இருக்கிறது என்பதை போல செய்ய வேண்டும். நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். சாலையோரம் இருப்பவர்கள் சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார். அவர்கள் பொம்மைகளுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் எவ்வளவோ கவனச்சிதறல்கள் அவர்களுக்கு இருக்கும். பெரிய பெரிய வாகனங்கள் இறைச்சலோடு சென்று கொண்டிருக்கும். அந்த வீதியிலேயே சிலர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கும். திடீரென மேகங்கள் திரளும். மழை வருமோ என்கிற அச்சம் ஏற்படும். ஆனால் அந்த வண்ணம் தீட்டுபவர்கள் அங்கு எங்கும் கவனத்தை செலுத்தாமல் தாங்கள் எந்த பொம்மையின் மீது வண்ணம் தீட்டுகிறார்களோ அதையே உலகமாக கருதி கைகளிலே ஏந்தி அந்த முழு கவனத்தையும் அதன் மேல் செலுத்தி ஒரு தியானத்தை போல செய்வார்கள். யார் ஒருவர் பணியை முழு ஈடுபாட்டுடன் செய்வார்களோ அவர்களுக்கு தியானமும் தேவையில்லை, வழிபாடு தேவையில்லை. ஏனென்றால் அந்த பணியே அவர்களுக்கு தியானமாக மாறுகிறது. தனியான தியானம் தேவையில்லை. இதை உணர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். பலரிடம் நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேனோ அதை என்னுடைய ஊதியத்தினால் தான் மதிப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. நம் சமுதாயம் இப்படி நம்மை பழக்கி வைத்திருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதனை பார்க்கிற போதே அவனை எந்த பணி ஆற்றுகிறானோ அதன் மூலமாகத்தான் நாம் மதிப்பிடுகிறோம். ஒருவரை அறிமுகப்படுத்துகிற போது இவர் தாசில்தாராக இருக்கிறார், இவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார், இவர் இளநிலை உதவியாளராக இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார்களே தவிர அவருடைய மற்ற பண்புகளை பற்றி நாம் பேசுவதே இல்லை. ஒருவரை அறிமுகப்படுத்துகிற போது இவருக்கு இலக்கியம் பிடிக்கும், இசை பிடிக்கும், மனிதநேயம் மிக்கவர், பலருக்கு உதவி புரிகிறவர் என்றெல்லாம் நாம் அறிமுகப்படுத்துவதில்லை. அவையெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. பதவியை கொண்டுதான் ஒரு மனிதனை நாம் மதிப்பீடு செய்கிறோம். அது மட்டுமல்ல, சாத்தர் குறிப்பிட்டதை போல ஒரு மனிதனும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் தன்னுடைய பணிதான் தான் என்று நினைக்கிறான். ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் என்றால் அவர் சகல நேரமும் தன்னை மாவட்ட ஆட்சியராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பழைய தமிழ் படங்களில் மன்னராக சிலர் நடிப்பார்கள். அவர்கள் எல்லா நேரங்களிலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்து கொண்டிருப்பார்கள். மனைவியிடம் கூட சென்று ஒரு மன்னரை போல நடந்து கொள்வார். எந்த மனிதனாவது மனைவிக்கு முன் மன்னராக இருக்க முடியுமா என்பதை யோசிக்கிறார்கள். ஆக முதலாவதாக நம் பணியோடு நம்மை முழுவதுமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த பணி மட்டுமே நீங்கள் இல்லை, அதை தாண்டி உங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சில நேரங்களில் பலருக்கு உதவுகின்ற ஒரு தோழியாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. எனவே உங்களை பணியின் நிமித்தமாக குறுக்கிக் கொள்ளாது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை உணருங்கள். இரண்டாவதாக, பணியை எப்படியாவது முடித்துவிட்டு வந்த பிறகுதான் நமக்கு மகிழ்ச்சி என்று நினைக்காது. பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ பணி செய்வது என்றால், பணியிடத்துக்கு செல்வது என்றால் ஒரு தண்டனை போல, அது முடிகிற நேரத்தில் தான் உண்மையான விடுதலை தங்களுக்கு கிடைத்ததை போல நினைக்கிறார்கள். நாம் அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிற நேரத்தை அலுவலகத்தில் செலவழிக்கிறோம். நம்முடைய விழிப்புணர்வு உச்சத்தில் இருக்கிற போது நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். யார் அலுவலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் வாழ்க்கையே துளைத்து விடுகிறார்கள் என்றுதான் பொருள். எனவே பணி செய்கிற இடத்தை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். பணியை ஈடுபாட்டுடன் செய்தால் அது ஆனந்தமயமானது என்பதை உணர்ந்தார். எதை செய்கிற போதும் விழிப்புணர்வுடன் செய்தால் அது மகிழ்ச்சியானதுதான். ஒரு சின்ன ஜென் கதை உண்டு. ரின்சா என்கிற ஒரு துறவி மெய்ஞானம் பெற்றுவிட்டார், தலைமை துறவி. ஆனால் தினமும் ஆசிரமத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார். மர கிளைகளை எல்லாம் கீழே விழுந்தவற்றை எடுத்து அவற்றை வெட்டி விறகாக்கி ஆசிரமத்திற்கு கொண்டு வருவார். அப்போது இளம் துறவி ஒருவர் அந்த ஆசிரமத்திலே சேர்ந்தவர் ரின்சாயிடம் வந்து கேட்டார், மாஸ்டர், நீங்கள் மெய்ஞானம் பெறுவதற்கு முன்னால் என்ன செய்தீர்கள்? தினமும் தண்ணீர் கொண்டு வருவேன், தினமும் விறகு கொண்டு வருவேன். மெய்ஞானம் பெற்ற பிறகு என்ன செய்கிறீர்கள்? தினமும் தண்ணீர் கொண்டு வருகிறேன், விறகு சேகரித்துக் கொண்டு வருகிறேன். அப்படி என்றால் மெய்ஞானம் பெற்ற பிறகு என்ன வேறுபாடு கண்டீர்கள்? அவர் சொன்னார், மெய்ஞானம் பெறுவதற்கு முன்னால் அதை கடமையாக செய்தேன், இப்போது அதை மகிழ்ச்சியாக செய்கிறேன். இதுதான் யார் ஒருவர் விழிப்புணர்வுடன் ஒரு பணியை செய்கிறார்களோ அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். நான் பல அலுவலகங்களில் சொல்வது, நீங்கள் ஏன் துயரத்துடன் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கோப்பை கோப்பாக பார்க்கிறீர்கள். ஆனால் நான் இந்த கோப்பை ஒருவருடைய வாழ்க்கையாக பார்க்கிறேன். இதில் சரியான முடிவெடுத்தால் அழுது கொண்டிருக்கிற ஒரு தாயின் முகத்தில் புன்னகையை ஏற்படுத்த முடியும். இதை சரியாக செய்தால் தவித்துக் கொண்டு கவலையில் இருக்கும் ஒரு அவளையின் முகத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியும். ஆக நீங்கள் செய்கிற பணியின் விளைவு என்ன என்று பாருங்கள். நீங்கள் புத்தகத்தை பதிப்பிக்கிற ஒரு துறையிலே இருக்கிற போது இந்த புத்தகத்தை நீங்கள் எந்த நிலையிலே செம்மைப்படுத்தினாலும் இது பரப்ப போகிற அறிவு வெளிச்சத்தை நினைத்து பாருங்கள். இது யாரோ ஒருவருடைய அறியாமையை போக்கப் போகிறது, எந்த மாணவனுடைய ஐயத்தையோ தீர்க்கப் போகிறது. யாரோ ஒருவர் தடுமாறி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிற வெளிச்ச கதிராக இருக்க போகிறது. யாரோ ஒருவர் போட்டித் தேர்வுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற போது இதில் இருக்கிற ஒரு செய்தி அவரை வெற்றி பெற வைக்கக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற போது அவருடைய சோர்வை துடைத்து அவரை கைப்பிடித்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்கும். தற்கொலை செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய தோளிலே தட்டி கொடுத்து வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது என்று இந்த புத்தகம் அவன் காதுகளில் கிசுகிசுப்பதாக இருக்கலாம். இத்தனை சாத்திய கூறுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினையுங்கள். இதைவிட மகத்தான ஒன்று இருக்கவே முடியாது. ஒரே ஒரு புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட எத்தனை பேரையோ நான் அறிவேன். ஒரே ஒரு திரைப்பட பாடலை கேட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிற எண்ணத்திலிருந்து தான் விடுபட்டதாக கவிஞர் வாலி கூறியதை நான் படித்திருக்கிறேன். ஆக நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு புத்தகத்தை தயாரிக்கிற போது உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பான ஒன்று என்பதை உணருங்கள். அதை விட மகிழ்ச்சியானது எதுவுமே இருக்க முடியாது. இதை மனத்திலே கொண்டு உங்களுடைய பணியை நீங்கள் விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். ஒரே ஒரு அச்சுப்பிழை ஏற்பட்டால் கூட அந்த பொருள் மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அச்சடித்தது எல்லாமே
உண்மை என்று நம்புகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மலேசியாவில் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. நானும் என் நண்பரும் சென்று கொண்டிருந்த அந்த ஊர்தி ஓட்டுநர் தூங்கிய காரணத்தால் மரத்திலே மோதி விபத்தில் விளைந்து விட்டது. எனக்கு ஒரு கால் உடைந்தது, என் நண்பருக்கு 2 காலும் உடைந்தது. என்னை பார்க்க மருத்துவமனையில் வந்த ஒருவர் கேட்டார், உங்களுக்கு 2 காலம் உடைந்து விட்டதாமே? நான் சொன்னேன், எனக்கு ஒரு கால் தான் உடைந்தது, 2 கால் இல்லை. செய்தித்தாளில் 2 காலம் உடைந்ததாக நான் படித்தேன். நான் சொன்னேன், வெளிநாட்டிலே நடந்த விபத்து கேள்விப்பட்டதை வைத்து செய்தி போட்டிருக்கிறார். அவர் சொன்னார், எந்த செய்தித்தாளாவது தவறாக போடுமா என்று. நான் ஒரு கால் என்று சொன்னதை அவர் நம்பாமல் ஒரு கால் அதுதான் உண்மையாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அச்சடித்த அனைத்தும் உண்மை என்று நம்புகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விழிப்புணர்வுடன் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான தொல்லைகளுக்கு காரணம் நாம் விழிப்புணர்வுடன் இல்லை. ஏன் விபத்து வருகிறது? விழிப்புணர்வுடன் ஓட்டினால் விபத்து வராது. விழிப்புணர்வுடன் தேர்வு எழுதினால் தோல்வி வராது. விழிப்புணர்வுடன் சமைத்தால் சுவை இல்லாமல் போகாது. விழிப்புணர்வுடன் நடந்தால் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறியாது. விழிப்புணர்வுடன் ஒரு பையை தைத்தால் அந்த பை நேர்த்தியானதாக இருக்கும். எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு தேவை. காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் செய்கிற பணியில் உங்களை முழுவதுமாக கரைத்துக் கொண்டீர்களே ஆனால் அது மகத்தான பணியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகிறேன். பணியிடத்தில் எல்லோரிடமும் நட்பாக பழகுங்கள். சில நேரங்களில் சில நம்முடைய விருப்பங்களுக்கு எதிராக நடந்து கொள்வது உண்டு. நம்மிடம் 99 நேர்வுகளில் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டவர்கள் ஏதோ ஒரு நேர்வில் அவர்களுடைய இல்லச்சூழலின் காரணமாக சற்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு பதிலளித்திருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சிடுமூஞ்சியாக முகத்தை சுருக்கி இருக்கலாம். அந்த ஒரு நேர்வை வைத்துக் கொண்டு அவர்களை விரோதியாக பாவித்து விடாதீர்கள். பணிச்சூழலில் எல்லோரும் நட்புடன் இருந்தால் அந்த சூழலே ஆனந்தமயமானதாக ஆகிவிடும். ஒரு அலுவலகத்திற்குள் செல்லுகிற போது எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் புன்னகை புரிந்து கொண்டும் சிரித்துக் கொண்டும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டும் தன்னுடைய பணியை செய்தால் அந்த பணி வலுவானதாகவே இருக்காது. எவ்வளவு கடினமான பணியை கூட நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் சரியாக்கி விடலாம். ஆல்ப்ஸ் மலையை 9 பேர் ஏறினார்கள். அவர்கள் ஏறியது உலக சாதனையாக கருதப்பட்டது. காரணம், அந்த 9 பேரில் ஒருவருக்கு ஒரு கால் சரியாக நடக்க முடியாது, ஒருவருக்கு கைகள் இல்லை, ஒருவருக்கு பார்வை தெரியாது, ஒருவருக்கு காதுகள் கேட்காது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உள்ள 9 பேர் ஆல்ப்ஸ் மலையை ஒன்றாக ஏறினார்கள். ஏறி முடித்தவுடன் எல்லா செய்தி நிறுவனங்களை சார்ந்தவர்களும் அவர்களை சென்று பேட்டி எடுத்தார். நீங்கள் 9 பேரும் மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் எப்படி இந்த மலையை இவ்வளவு விரைவில் ஏறினீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 9 பேரும் ஒருவருக்கொருவர் உதவினோம், அவ்வளவுதான். ஒருவருக்கொருவர் உதவினால் நம்மிடம் ஒரு குறைபாடு இருந்தால் கூட அதை மற்றவர்களால் சரி செய்ய முடியும். ஆக ஒரு அலுவலக சூழலில் சிரித்துக் கொண்டு பணியாற்றினால் அது மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருக்கும். மிக பெரிய ஒரு புத்தகத்தை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்றால் கூட அது எளிதிலே முடிந்துவிடும். இரண்டாவதாக, ஒரு தேநீரை கூட தனியாக பருகி பாருங்கள், அதிலே சுவையே இருக்காது. 4 பேர் அமர்ந்து சுவையே இல்லாத தேநீரை பருகினீர்கள் என்றால் கூட அதை அந்த நட்பு சுவையானதாக மாற்றுகிறது. ஏனென்றால் பகிர்ந்து கொள்ளுகிற போது மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த 10 நிமிடங்கள் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து தேநீர் பருகுகிற போது அதுவரை இருந்த அந்த மனத்தின் இறுக்கம் எல்லாம் வடிந்து போய்விடும். ஆக பணிச்சூழலை
மிக இனிமையான ஒன்றாக மாற்றிக்கொள்ள பழகுங்கள். நீங்கள் படிக்க செல்லுகிற போது, இன்று நான் இந்த நிறுவனத்திற்கு ஏதேனும் மகத்தான ஒரு பங்களிப்பை செய்வேன் என்று கருதி கொள்ளுங்கள். யார் ஒருவர் அட்டவணையோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உயரத்தை அடைகிறார். சிலருக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நீல வரைபடமும் கிடையாது. நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம் என்பார். ஆனால் யாருமே எங்கு செல்வது என்று முடிவு செய்யாமல் பேருந்திலே ஏறுவதில்லை. எங்கு போய் இறங்கப் போகிறோம் என்று தெரியாமல் தொடர் வண்டியிலே ஏறுவதில்லை. ஆனால் நாம் வாழ்க்கையில் பயணச்சீட்டே வாங்காமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே இறங்குவது என்று தெரியாமலேயே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி யார் வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடையவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். உங்களை போன்றவர்கள் இந்த வாரம் நான் என்ன பணி செய்வேன் என்பதை திட்டமிட வேண்டும். அலுவலகத்தில் என்ன பணி, இல்லத்தில் என்ன பணி என்பதை நீங்கள் வரையறை செய்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது, ஒரு மனிதன் வெற்றிகரமான மனிதன் என்று சொன்னால் அவன் அன்று அலுவலகத்திற்கு ஏதேனும் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இல்லத்திற்கு ஏதேனும் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, நண்பர்களுக்கு ஏதேனும் நல்ல பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். நான்காவதாக, சமுதாயத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக, அவனும் ஏதாவது ஒரு புதிய செய்தியோ தகவலையோ தெரிந்து நேற்றை விட இன்று நான் கொஞ்சம் மேன்மை அடைந்திருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு நாளை முழுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு வாரத்திற்கு என்ன அட்டவணை, என்ன செய்ய போகிறோம், நாம் இந்த நிறுவனத்திற்கு என்ன பங்களிப்பு செய்ய போகிறோம் என்பதை ஒவ்வொருவருமே திங்கட்கிழமை அன்று குறித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவேற்றி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை வரையறை செய்து கொண்டு அன்றைய பணிகளை எல்லாம் பட்டியலிட வேண்டும். பிறகு அலுவலகம் முடிகிற நேரத்திலிருந்து எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். 6 மணிக்கு முடிகிறது என்றால் 6லிருந்து 5க்குள் எந்த பணி, 5லிருந்து 4க்குள் என்ன பணி. ஏனென்றால் சில பேர் பட்டியலிடுவார்கள், நேரத்தை குறிக்க மாட்டார்கள். அப்படி நேரத்தை குறிக்காத போது பட்டியல் மட்டும் இருக்கும், பணிகள் நிறைவேறாது. அந்த அலுவலகம் முடிகிற நேரத்திலிருந்து என்ன என்பதை நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டால் அன்று என்ன பணிகளை திட்டமிடுகிறீர்களோ அவற்றை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். மூன்றாவது முக்கியம், குழந்தைகளிடம் இனிக்கிற ஒரு இனிப்பையும் கசக்கிற பாகற்காயையும் கொடுத்து சாப்பிட சொன்னால் பெரும்பாலான குழந்தைகள் முதலில் இனிப்பை சாப்பிட்டுவிட்டு பாகற்காயை சாப்பிடுவதற்கு தடுமாறும். மார்ஷ் மெலோ பரிசோதனை என்கிற ஒன்றை மேற்கிலே செய்தார்கள். மார்ஷ் மெலோ என்பது ஒரு சின்ன இனிப்பு பண்டம். குழந்தைகளுக்கு அதை கொடுத்துவிட்டு அரை மணி நேரம் கழித்து வருவோம், அதை சாப்பிடாமல் எந்த குழந்தை வைத்திருக்கிறதோ அதற்கு இன்னொன்று தருவோம் என்று சொன்னார்கள். 5-6 குழந்தைகள் தான் அதை அப்படியே வைத்திருந்தது. மற்றவை எல்லாம் அதை பார்க்கிற போது ஒரு ஆவல் ஏற்பட்டு சாப்பிட்டு விட்டனர். சில குழந்தைகள் அடுத்த குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்து ஆர்வத்தோடு சாப்பிடுவார்கள். ஒரு 5-6 குழந்தைகள் சாப்பிடுவது, அந்த குழந்தைகளுக்கு இன்னொன்று தரப்பட்டது. ஆனால் ஒன்றை அவர்கள் கவனித்தார்கள், எந்த குழந்தை உடனடியாக சாப்பிடவில்லையோ அந்த குழந்தையின் வாழ்க்கை மிக உன்னதமானதாக இருந்தது. அவர்கள் உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள். காரணம், பொறுமையும் கடினமானவற்றை முதலில் செய்வதும் தான் முக்கியம். எந்த குழந்தை பாகற்காயை சாப்பிட்டு விட்டு சர்க்கரை பொருட்களை பின்னால் சாப்பிடுகிறதோ அந்த குழந்தை சாதிக்கிற குழந்தையாக இருக்கும். இதை எப்படி அலுவலகத்தில் நாம் நடைமுறைப்படுத்துவது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. காலையில் அலுவலகத்திற்கு செல்கிற போது மலர்ந்த மலரை போல நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் மனம் உற்சாகமாக இருக்கும். காலையில் உங்களுடைய உடம்பு எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற ஆற்றலோடு இருக்கும். மூளை சுறுசுறுப்போடு இருக்கும். எனவே காலையில் சென்றதும் கடினமான பணிகளை எல்லாம் செய்து விடுங்கள். மதியத்திற்கு பிறகு நீங்கள்
சாவகாசமாக செய்ய வேண்டிய பணியை, எளிதான பணிகளை செய்யுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்தால் உங்கள் உற்பத்தி திறன் 200% மாறும். இந்த நிறுவனம் உங்களுக்கு பணியை அளித்திருக்கிறது. இதிலே உங்களுடைய வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. ஒரு பணியை செய்கிற போது நிறுவனம் மட்டும் வளர்வதில்லை, நாமும் வளர்கிறோம். ஒருவேளை நான் இந்திய ஆட்சி பணிக்கு வராமல் போயிருந்தால் பொருளாதார ரீதியாக விட்டுவிடுங்கள். மக்களுக்கு என்னை தெரிகிறது என்பதை கூட விட்டுவிடுங்கள். என்னை மக்களுக்கு தெரிந்தால் அதனால் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு தெரிவதால் மிகவும் உன்னிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்கு. என் தந்தை எனக்கு பெயர் வைக்கிற போதே சொன்னால், இறையன்பு என்று பெயர் வைக்கிறேன், ஒழுக்கமாக இரு. வேறு ஏதாவது பெயரில் உள்ளவர்கள் தவறு செய்தால் அது வேற ராமசாமி, வேறு குப்புசாமி என்று சொல்லிவிடலாம். இறையன்பு என்று சொன்னால் அது நீ மட்டும்தான் என்பதால் எச்சரிக்கையாக இரு என்று சொன்னார். ஆனால் முக்கியம், நான் இந்த பணியில் சேர்ந்ததால் பல்வேறு மக்களை சந்தித்தேன், அவருடைய அனுபவங்களை பெற்றேன், பல்வேறு நிலையிலே இருப்பவர்களுடன் நட்பு கொண்டேன், அவர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். வெள்ளத்திலே நான் பணியாற்றி இருக்கிறேன், புயலில் பணியாற்றி இருக்கிறேன், நெருக்கடிகளில் பணியாற்றி இருக்கிறேன். இவையெல்லாம் என்னை மேன்மைப்படுத்தின. ஒரு பணி என்பது உள்ளார்ந்த அன்புடன் செய்தால் உங்களையும் மேம்படுத்தக்கூடியது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எழுதுகிற போது நான் சமூகத்தை சீர்திருத்துகிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு எழுத்தோடும் நானும் என்னை செம்மைப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதை எழுதுகிற போது நான் உணர்ந்து எழுதுகிற காரணத்தால் அது என்னை செம்மைப்படுத்துகிறது. எனவே நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மகத்தானதாக மாற்றிக்கொள்ள சூளுரை கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் நான் சொன்ன சில கருத்துக்களை அசை போட்டு அவற்றின் மீது நம்பிக்கை இருந்தால், அவை சரி என்று உங்கள் மனத்திலே பட்டால் அவற்றை கடைபிடித்து பாருங்கள். அடுத்த ஆண்டு நாம் சந்திக்கிற போது நிச்சயமாக நீங்கள் மேம்பாடு அடைந்திருப்பீர்கள். இந்த நிறுவனமும் உயரத்தை அடைந்திருக்கும். நன்றாக வளர்ந்த ஒரு மரத்திலே தங்குகிற கிளியை போல, மிக உயர்ந்த ஒரு கட்டடத்தின் கீழ் பாதுகாப்புடன் இருக்கிற ஒரு பாதசாரியை போல நீங்களும் அதனால் பயனடைவீர்கள், நிம்மதி அடைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனென்றால் உலகத்தில் மகிழ்ச்சியை காட்டிலும் சிறந்த அறம் எதுவும் இல்லை. நன்றி.